நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 386வது வீடியோ. ஸ்ரீமத் பாகவத்தின் 4வது நாள் கதை. நான் திரும்ப நேயருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இது ஆர்டராக போல் எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ் தான் எல்லாமே. ஸோ நம்ம ஸ்டோரி தான் எடுக்கிறோம். அப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டோரி துந்துகாரி கோகர்ணன் இவாளை பற்றி கொண்டுக்கிறது. இவா யாருன்னா அவளை பற்றி கதை வருது. ஆத்மதேவன் ஒருத்தர் பெரிய நல்ல ஞானம் மிகுந்த சன்னியாசி. இந்த சன்னியாசி இல்லை, கிரகஸ்தர். அவருக்கு துந்துலின்னு ஒரு மனைவி. இவள் எங்கே வசித்தான துங்கபத்ரா நதிக்கரையில் வசிச்சா. துங்கபத்ரா கர்நாடகாலையும் ஓடுது, ஆந்திராலையும் ஓடுறது. ஸோ அந்த நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் இருக்க நல்ல 2 பேருமே நல்லவா தான். அவள் இந்த துந்துலின்னு ரொம்ப அழகான பெண்மணி, ரொம்ப பேசுவோம். ரொம்ப அதாவது நல்ல வீட்டு வேலைகளாக ரொம்ப அழகாக செய்கிறா. ஆத்துக்காரர் நல்லா கவனிச்சுக்கிறா. அதே நேரத்தில் தன்னை அழகாக ட்ரெஸ் பண்ணிப்போம், கோலம் போடுவோம், பூஜை எல்லாம் பண்ணுறா. பட் இருப்பினும் மிக்க பெண்களாட்டும் அவள் இல்லை. அது என்ன பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம இப்படியா இருக்கும்போது காலங்கள் ஓடும்போது என்ன தான் கோடி கோடியாக பணங்கள் இருந்தாலும் ஆற்றுல மழையில் செல்லும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது நம்ம சொல்கிறத தவிர குழந்தை என்ன இருக்குது, எந்த குழந்தை ஒழுங்காக பார்த்துக்கிறோம், அப்பா அம்மா ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறோம். நம்ம இருப்பினும் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றா ஜனங்க. அதுக்காக தான் நிறைய இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் என்னென்னவோ நிறைய மாடர்ன் டெக்னிக்ஸ்லாம் வந்திருக்கு. என்ன தான் டெக்னிக் வந்தாலும் சரி, வாடகை தாய் இருந்தாலும் சரி, குழந்தைன்னு ஒன்று வரணுமே கடைசியில், இல்லைன்னா பிரச்சனை தான் அது லைஃப்பில். அப்போ இவர் அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிடும் ஆத்மதேவர். அந்த மாதிரி இருக்கும்போது அவள் ஊருக்கு ஒரு சன்னியாசி வரார், பெரிய ஞானி. எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறா போய் எல்லாத்துக்கும். அப்போ இவர் போய் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், பணமெல்லாம் இருக்கு, நல்ல மனைவி இருக்கா. அவள் தன்னுடைய ஆத்ம ஞானத்தினால அந்த சன்னியாசி பார்க்குறார். ஐ எம் வெரி சாரி டு சே, உனக்கு 7 ஜென்மாவுக்கு குழந்தை கிடையாதுன்ட்டு. இந்த ஜென்மா சேர்த்து 7 ஜென்மா எடுக்க போகிற நீ, எந்த ஜென்மாலும் குழந்தை கிடையாது உனக்கு வருது, நான் என்ன செய்ய முடியாது. இல்லை, நீங்கள் எப்படியா பண்ணணும், உங்கள் பவர்லாம் யூஸ் பண்ணி அப்படிலாம் சொல்கிறார் அவர். காலை முடிச்சு இந்த சன்னியாசி பார்க்குறாரு. வெளியில் இவங்கள தப்பிச்சு நான் ஆடுமே விட மாட்டேன்றார் அவர். நல்லவர் கேட்குறவர் நல்லவர். ஆனால் இது விதி வெளியதுன்னு ஒன்று இருக்குது. தெர் ஆர் 2 ways. ஈவன் மாடர்ன் டெக்னிக்ஸ் கூட தான் சொல்கிறது. அதாவது நேச்சர்ஸ் பாத்தை ஃபாலோ பண்ணுறது. அதாவது என்னதான் படிப்பறிவுலாம் இருந்தாலும் பிஏ படித்தேன், அப்புறம் எம்பிஏ படித்தேன், எம்பிஎல் பண்ணேன்றான், 25,000 சம்பளம்ன்றான். அதே பிகாம் படித்த பையன் 1,00,000 சம்பாதிக்கிறான். இது எப்படின்னு ஒரு சந்தேகம் வருது நமக்கு. ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது இப்படி தான். அந்த கெட்டிக்காரத்து அந்த மூளை இருக்குது பாருங்க, அது எப்படி செயல்படுறதுன்னு இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னிக்ஸ், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. வாட் ஆர் மேபி தி குவாலிஃபிகேஷன். எனக்கு தெரிஞ்ச பையன் இந்த ஊர்லேயே இருக்கான், நல்லா இருப்பான் பார்க்கறதுக்கு. அவன் காலேஜெல்லாம் போகவே இல்லை. அவன் எம்பிஏ படிச்சுட்டு நல்ல பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். இஸ் ட்ராயிங் மோர் தென் 1 lakh now. பாருங்கள், காலேஜ் போகாத பையன். பட் அந்த இதில் இதில் பண்ணிட்டான், போஸ்டர் பண்ணிட்டான். பட் யூ கேன் ஹேண்டில் த திங்ஸு. அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் திங்ஸு, அட்டெண்டிங் த இன்டர்வியூ, இதெல்லாம் நிறைய தனி டெக்னிக். அது ஹவு டு மூவ் தி பீப்புள், ஹவு டு ஃபேஸ் அ ப்ராப்ளம், இதுதான் எதிர்பார்க்கலாம். ஐடி கம்பெனிலலாம் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். ஒன்று அந்த இது அந்த குரூப்போடு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ இந்த டீம் லீடர், அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷன்லாம் வருது. இல்லைன்னா ரொம்ப பெரிய நாலேஜபிள் பற்றி மண்ணாதியாட ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவர் சொல்கிறார், எப்படியான குழந்தை கொடுத்தானோண்டு. அப்போ யோசனை பண்ணி சொல்ல ஒரு படத்தை வரவழைக்கிறார் இந்த சன்னியாசி. தன் தபோபலத்தில் ஒரு படத்தை வச்சு, இது ஒரு மனைவி கொடு, இதெல்லாம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி போயிடுறார். அந்த படத்தை கொண்டு வரான், பொண்டாட்டி எடுத்துறான். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்டாட்டி 1 வருஷ காலம் ஒரு வேளை தான் சாப்பிட்ணும். அதாவது இந்த சௌசம் தீட்டு கீட்டெல்லாம் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும், அனுஷ்டானத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படிலாம் இருந்து இறைபக்தியோட ஒரு நாள் கூட பூஜை தவறாமல் பண்ணணும். இதெல்லாம் சொல்லும்போது அவள் சரி வாங்கி வச்சுக்கிறான் பணத்தை.
இவன் கிராமாந்தரத்துக்கு போயிடுற, ஒவ்வொரு இடமா போகிறோம். வளம் அந்த காலத்தில் வேதிக் பண்டிட்ஸ் என்றால் தே ஹேவ் டு ஏர்ன். எப்படி? தே ஹேவ் டு விசிட் டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் ஆர் டவுன்ஸ் அண்ட் மீட் த பிரபுஸ் ஆர் கிங்ஸ். அப்போ தான் அவளுக்கு ஜன்மானம் தருவா. அதை வச்சு ஓட்டணும். பெரிய வேதிக் பிராமின்லாம் அந்த யாகம்லாம் பண்ணாங்க. அந்த காலத்தில் லட்ச ரூபாலாம் வாங்கினவாலாம் இருக்கா. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த துந்திரி சும்மா இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தோழிலாம் கொடுக்குறா. ரெடி இது மாதிரி இங்கே ஆத்துக்கார மாதிரி பணத்தை கொடுத்து விட்டார், இது மாதிரி 1008 கண்டிஷன் போடுறேன். எனக்கு ஐ எம் நாட் ப்ரிப்பேர் டு ஃபாலோ தோஸ் திங்ஸ். எனக்கு குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது வந்து 10 மாதம் சுமந்து இருக்கணுமா, அதை அது இந்த பாறையாட வயிறாயிடும், நான் ஃப்ரீயாக இருக்க முடியாது, இந்த இந்த தீட்டுக்கிட்டெல்லாம் அனுசரிக்காமல் இருக்க முடியாது, இப்படிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. ஐ கேன் நாட் சாக்ரிஃபைஸ் மை லைஃப் ஃபார் த சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தான் இந்த இன்னொன்று செய்யுன்றா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இங்கே தான் விநாசகாலே பரித புத்தி. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பார்த்துலாம் பசுமாடெல்லாம் கடி ஒரு மாட்டு கொடுத்துருந்த பழத்தை அப்படின்றா. சரி, மாட்டு கொடுத்துடுறா பழத்தை. இந்த நேரத்தில் தெய்வாதீனமாக இந்த துந்துலியோட தங்க ஆற்றுக்கு வரா. அவளை வந்து அப்போ ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்டு. அப்போ அவளுக்கு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ். இப்போ அவள் 2 அக்கா தங்கி பேசிக்கிறாள். அப்போ சொல்கிறா, நீ உங்கள் ஆற்றுக்காரரை சொல்லிட்டு, எனக்கு பிறக்க போகிறது ஒரு ஷார்ட்லி குழந்தை, உங்கள் ஆற்றுக்காரர் பார்த்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடும், அவர் தேசாந்திரம் போயிருக்காரு, போயிட்டு வரத்துக்குள்ளே உனக்கு பிறந்ததா சொல்லிட்டு, எனக்கு பிறந்த குழந்தை செத்து போடுதுன்னு சொல்லிட்டு விட்டேன். சரி, இட்ஸ் வெரி குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் துந்திலி சேஸ் ஷீ ஸ்டார்டட் ஃபாலோயிங் த இன்ஸ்ட்ரக்ஷன். 10 மாதம் ஆறுது. இவ கர்ப்பவதிக்கு இந்த குழந்தை இவளுக்கு இவ பசு வச்சிடுறார். அந்த குழந்தைய தான் குழந்தையாடு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுறா இவ. அப்போ அவளை வந்து ஊருக்கு அனுப்பிச்சி விட்றா தங்கையை, கண் தெரியாமல். அந்த அவள் ஆத்துக்கார கண்ணில் படாமல் சொல்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுலாம் வந்து அதனால் உபவாசம் இருந்தேன், பாலே சுரக்கலை எனக்கு, அதனால் வந்து வெளிப்பால் தான் நான் வந்து பார்த்து கொடுக்கணும். அதனால் வந்து சின்ன குழந்தை என் தங்கையோட குழந்தை செத்து போயிடுச்சு, அதனால் வந்து அவளுக்கு பால் நிறைய சுரக்கிறது, அவளை வந்து ஆற்றுல வச்சுக்கிறதுக்கு நீ அனுமதி தரணுன்றார். இவர் பார்த்தார் ஆத்மதேவர், சரி வச்சு குடிக்கும், யாரா பாவம் குழந்தைக்கு பால் தரேன்றாளே அவர், அதனால் லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் ஹர் சொல்லியாச்சு. தங்கை என்ன கண்டிஷன் போடுறான்னா, உன் சொத்தெல்லாம் எனக்கு எங்கள் ஆத்துக்காருக்கு எழுதி தந்தோம்னா நீ தான் வீட்டுக்காருக்கு கொடுத்துருவன். சரி, எங்கள் ஆத்துக்கார் தெரியாமல் தானே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்றா. இப்படிலாம் இருக்குது. அந்த குழந்தை போக்கிரித்தனமாக வளருது. அதுக்கு வந்து என்ன பார்க்குறேன்னா, இங்கே தான் வந்து அந்த இதுவே வருது, துந்துக்காரின்னு பேர் வைக்கிறா. துந்துலியோட குழந்தை துந்துக்காரி. இந்த துந்துக்காரி போக்கிரியாக வளரான். கொஞ்சம் அதே அந்த பிரசவத்து நேரத்தில் அந்த பசுமாடு கண்ணு போடுறது, கண்ணுனா காய்ச்சி வாங்கலாம், அதுவும் குழந்தை பிறகுது அந்த பசுமாட்டுக்கு. அது நல்லா தேஜஸாக இருக்குது. காது மட்டும் கோகர்ணம், பசுமாடு காது ஆட்டம் இருக்குது அந்த குழந்தைக்கு. ஸோ அவன் பேர் கோகர்ணன்னு வச்சுட்டான். காது இப்படி இருக்கிறதுனால கோகர்ணம் அந்த குழந்தை பேர். இவன் பேர் துந்துக்காரி. துந்துக்காரி பக்கா ரவுடி கம்யூனிட்டி ஆட்டம் வந்து வளர்த்துறான். இந்த கோகர்ணம் அவ்வளோ சத்தியமாக வர பசுமாட்டுக்கு பிறந்த குழந்தை. அதுதான் வந்து படத்து மூலமாக வந்தது. நல்லா பாருங்க, இறைவனுடைய விளையாட்டு இப்படி தான். ஸ்ரீமத் பாகவத்தில் எப்படி சொல்லியிருக்குப்பாங்க. அந்த குழந்தை ரொம்ப நல்ல பிரில்லியண்ட்டாக வளருது, பாரியாக இருக்குது. அந்த குழந்தை அப்பாட்டம் தெரிஞ்சுக்கிறது. சரி, இந்த மாதிரிலாம் 2 குழந்தைய வளர்ந்துட்டுருக்கு. அப்போ வந்து இந்த துந்துகாரி என்ன பண்ணுறான்னா, அப்பா அம்மாவை தட்டி விட்டுச்சிடலாம். சொந்த அப்பா அம்மாவை தட்டி அனுப்பிச்சிடலாம். இந்த அப்பா அம்மா இருக்கா இல்லையா, துந்திலியும் ஆத்மதேவர் ஆற்றுல இல்லை, வெளில போயிடுறாரு. இந்த இவளை வந்து அடிக்கிறான் அம்மாவை, நீ வந்து பணத்தெல்லாம் கொடு அப்படி தான் சொல்கிறான். அவள் வந்து ஷீ ரெஃப்யூசஸ் ஒரிஜினலி, வேறு வழி இல்லாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது கொடுத்துட்றா, வேறு சொத்தெல்லாம் கொடுத்துட்றா. அப்படி இருக்கும்போது பையனை மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கணத்தில் வந்து செத்து போயிடுறா. துந்திலி டைஸு. தங்கையும் போயிட்டா, தங்காத்துக்காரும் போயிட்டார், இங்கே வேறு எங்கேயோ போயிடுறாவா. இப்போ இந்த துந்துக்காரி இப்படி இருக்கான். பண்ணி அம்மா போன பிறகு என்ன பண்ணுறான், கவலையே பண்ணலாங்க. தாசிகள் இருக்கா, அவங்க தாசி மோகன் ஜாஸ்தி அவனுக்கு. ஸோ 5-6 தாசியை வச்சுட்டு ஆற்றுல சுகமாக கல்யாணமே பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த வீடு வந்து தாசி கூட்டம் ஆகிடுது. பிராமண வீடு வந்து
5 தாசிகள் இருக்கா, அது மாதிரி இருக்குது. அவள் கேட்குறா, தாசி சும்மா இருப்பாள, கொஞ்சம் கொஞ்சம் ஆன பிறகு திருப்பி அருணைநாத கதையெல்லாம் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் செல்வம் ஆன பிறகு திருப்பி இவன் கொண்டு வாங்குவா. இவன் எங்கேருந்து கொண்டு வருவான்? எல்லாத்தையும் செலவழிச்சாச்சு. இப்போ திருடத்துக்கு போகலாம். திருடத்துக்கு போய் ஒரு விதமாக அரண்மனையெல்லாம் திருடி வந்துடுவான் போய் இந்த தாசியோடு கொடுக்கறதுக்கு. அப்போ அவள் யோசனை பண்ணுறா, திடீர் ராஜா ஆட்கள்லாம் வந்து சோதனை போட்டால் மாட்டிப்பான், நம்மளை சிறையில் போட்டுருவா, அதனால் இவனை ஒழிச்சு கட்டிடணும் பார்க்குறான். 5 தாசி இவன் நல்லா ஒரு நாற்று தண்ணி போட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு கழுத்தில் சுருக்க மாட்டி தொங்க விட்டுறான். ஸோ துந்துக்காரி டைஸு செத்து போன பிறகு என்ன செய்கிறான்னு அவன் மூஞ்சி சதைச்சு புதைச்சிடுறான். எரிச்சு முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுறான் அவனை. ஊருக்கு ஜனங்கள் சந்தேகமே அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னு, அவன் வந்து ரொம்ப தூரம் போயிருக்கான், வரத்துக்கு பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி these are the 5 dasis escapes of the place. இப்போ இங்கே தான் அந்த பிரேத சம்ஸ்காரம் வருது. அவனுக்கு சம்ஸ்காரமே பண்ணலை. இவன் வந்து அம்மா அப்பாலாம் போன பிறகு இவன் வந்து டோட்டலி வெக்ஸ்டு. யார்? கோகர்ணன். அவன் தேசாந்திரம் போயிட்டான். ஒரு இதுவாக தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் நார்த் இந்தியா நோக்கி. இந்த மாதிரிலாம் நடக்கிறது. இப்போ வந்து அம்மா போயிட்டு ஒவ்வொரு இடத்துல ஸ்நானம் பண்ணி இதெல்லாம் போயிட்டு வரான். காசிக்கு போகிறான். அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணுறான். திதி தர்ப்பணமெல்லாம் கொடுத்துட்டு இந்த துந்துக்காரிக்கும் துந்துக்காரி என்ன பண்ணான்னு அப்புறம் செத்து போடான்னு தெரியல, என்னன்னு தெரியலன்னு சொல்லி அவன் சேர்த்து பண்ணிடுறான். கூட பிறந்த பிரதருக்கும் கேட்டால் செபர்தி பண்ணிட்டு இஸ் அகைன் ரிட்டர்னிங் டு இஸ் பிளேஸ். அதை வீடு கூட்டி கிடக்கு, பால் அணிஞ்சிக்கிட்டு திரையில படுத்துடுறான். இப்போ இந்த பிரேதமானது பிரேதாத்மான்னு சொல்லப்படுறது. சரியான சம்ஸ்காரம் பண்ணலன்னா அது அலையும். அது ஸோ அது வந்து பயங்கரமான ரூபமெல்லாம் எடுக்கிறது, பதவிதமாக இது காமி பயமுறுத்துறது. வந்து இவன் பயப்பட ஞானியாச்சு இவன் கோகர்ணன். இவன் கவலைப்படல. யார் நீ கேட்கறான். பாவி, நான் கூட பிறந்தோண்டா, நான் தான் துந்துகாரியா, நான் உனக்கு தான் பிரேத சம்ஸ்காரம் பண்ணிட்டேன், இதெல்லாம் அங்கே காசியிலண்ணா. இல்லையா, எனக்கு ஆகலையேன்றான். அப்போ என்ன பண்ணலாம் சொல்லும்போது பெரியவாள்லாம் கேட்குறான். அப்போ தான் வந்து மகரிஷிகளாம் சொல்கிறான், இந்த சப்தாகமம் பாகவதம் சப்தாகமம் கேளுங்க. ஸோ ஹூஎவர் லிசன்ஸ் இந்த பாகவத சப்தாகமத்தை லிசன் பண்ணாலே அப்போ வந்து அவன் வந்து ஹேங்கிங் சோல்ஸ் ஆல்சோ வில் கோ டு த மோட்சத்துக்கு போயிடும்னு சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டுட்டு பக்கத்துக்கு ஊர்லேருந்து ஜனங்கள்லாம் ஆரம்பிச்சிடா. நொண்டிக்கால், கண் கொருடை, கால் செவிடை, அது மாதிரி ஜனங்கள்லாம் நிறையா கூடிடுறது. இங்கே கோகர்ணாத்தில் வந்து எல்லாம் உட்காந்துருக்கா. அந்த நேரத்தில் இந்த பிரேதாத்மா என்ன பண்ணுறதுன்னா, ஒரு மூங்கில் 7 கணு உள்ள மூங்கிலில் போய் பூந்துன்றது. போயிட்டு அந்த மூங்கில் கழியை கொண்டு வச்சிடுறான். ஸோ ஒரு நாள் முடிஞ்ச உடனே அந்த ஒரு கணு வெடிக்கிறது. அந்த மாதிரி 7 நாள் சப்தாகம் முடியும் போது அந்த 7 கணு வெடிக்கிறது. அதுலேருந்து பிரேதாத்மாவுக்கு வந்து நல்ல ஆச்சாரம் பாவா சங்கச்சவதியோட ஜம்முன்னு இருக்கிறான் ராஜாவானான் யார்? துந்துக்காரி. அப்போ வந்து வானத்துலேருந்து வந்து புஷ்ப விமானம் வருது, விஷ்ணு தூதர்கள் வர, நீ வாஞ்சி விட்டு ஐஷம் போகிறான். அப்போ இருக்கவாள் சண்டை போடுறான் இங்கே கும்பல் இருக்காள. அப்போ எப்படின்னா, இந்த சப்தாகம் கேட்கும்போது எப்படி கேட்கணும்னா, அந்த கட்டாயம் நடக்கும்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு இது உண்டு, ஒரு ஸ்டோரி உண்டு. மழை வரும்னு சொல்கிறா. ஒருத்தர் வந்து குடம் எடுத்து போகிற, வெயில் காலமாக இருக்கு, மிச்சம் யாருக்கு நம்பிக்கை மழையாக வருமா? இந்த டிவியில் சொல்கிறான், நாளைக்கு மழை பெய்யும் இடியோடு பார்த்திக்க அன்றைக்கி வெயில் காயும். அதனால் நம்ம நம்பிக்கையில் நமக்கு அது மேலே. ஆனால் பாகவத சப்தாகத்தில் நம்பிக்கை வேணுன்றான். அந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபி இந்த கிருஷ்ணர் அங்கே வந்து அவளுக்கு அருள் பாலிக்கிறான்ற நம்பிக்கை இருக்கணும்ன்றான். ஸோ யார் வந்து மழை வரும் தெரிஞ்சு அந்த இதை நம்புகிறாளோ அவள் கூட ஒருத்தர் போகிறான். சரி, மழை பெய்யும். அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாமல் வந்து ஓமண்ட சும்மா கதை சொல்கிறான், பட சோறு போடுறான்னு பிரயோஜனம் கிடையாது. பாகவதம் கேட்குறவா வந்து அந்த பரமாத்மா மேலே அதீத நம்பிக்கை, நாராயண ஸ்மரணையோடு இருக்கணும். அவள் வேறு அக்கப்போர்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அவள் அந்த மாதிரிலாம் இருந்து அந்த 7 நாளை யார் கேட்குறாளோ நடுவில் எழுந்து போகக்கூடாது. இதெல்லாம் இருக்குது கண்டிஷன்ஸ். அவள் தான் கிடைக்கும் சொல்கிறார். அது இந்த யார்? கோகர்ணன் சொல்கிறார். அதனால தான் வந்து இவன் கேட்டான், பிரேதாத்மா இருந்தாலும்
அந்த 7 கணு உள்ள மூங்கிலில் கரெக்டாக போய் பூந்துட்டு ஒவ்வொரு கனவை பிடிக்கலையே 7 நாளைக்கு, அதனால் அவன் வந்து போயிட்டான். அந்த மாதிரி இருக்கிறது ட்ரை பண்ணுவோன்னு சொல்கிறாரு. அப்புறமா இது முன்னாடியே சொல்லக்கூடாதான்றாவா. என்ன செய்யுது, இது வந்து நம்பிக்கை தான். அகைன் அகைன் வாழ்க்கையே நம்பிக்கையின் உயிர் நாடின்னு இருக்கு. நம்பிக்கையே வாழ்க்கையின் உயிர் நாடி. ஸோ இந்த நம்பிக்கை இல்லாமல் பண்ணக்கூடிய எல்லா இது வேஸ்ட் தான். அதாவது சுவாமி நான் ஒரு வாரமாக சொன்னதுக்கு புவனேஸ்வரி மந்திரம் எனக்கு வீடே அமையலைன்னா எப்படி அமையும்? ஒரு வாரத்தில் அமையுமா? சரி, எத்தனை லட்சம் சொல்லணும்னு இருக்கு. ஸோ மந்திரங்களில் உருப்போடணும், நம்பிக்கையோடு செய்யணும் அந்த காரியத்தை. அதான் நம்ம வந்து பெரிய பஞ்சபட்ச பரிமாணம் பண்ணோம் அவசியமே கிடையாது. சாதாரணமாக கல்கண்டு திராட்சை நைவேத்தியம் பண்ணால் கூட அதை எடுத்துக்கிறான்ற பாவனையோடு இருக்கணும். பாம்பேயில் பரமாச்சாரியா கதை வருது. ஒரு மாமி டப்பாவில் பாக்ஸ் ஃபுல்லாக காஞ்ச திராட்சையை வச்சு பீரோவில் வச்சுட்டு பரமாச்சாரிய படத்தை வச்சுட்டு நைவேத்தியம் மட்டும் போயிட்டா. வந்து பார்த்தா ஒரு திராட்சை இல்லை, காட்ரேஜ் பீரோ உள்ள. ஸோ வாட் இஸ் ஷோஸ் பரமாச்சாரிய சாப்பிட்றான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் அதில். ஆமாம், அந்த படம் இங்கே சாப்பிட போகிறதுன்னா அதை சாப்பிடாது. ஸோ த ஹோல் கான்செப்ட் ஆஃப் பாகவதம் ஆல்சோ நம்பிக்கை தான். அது எது மேலே நம்பிக்கை? அந்த பரமாத்மான மகாவிஷ்ணு மேலே நம்பிக்கையோட கேட்கணும்னு இருக்கு. இந்த 4வது நாள் கதையில் இதை பார்த்துருக்கோம். இந்த இந்த துந்துகாரி கதையும் கோகர்ண கதையும். ஸோ அந்த மாதிரி யாராவது பிரசாதம் கொடுத்தா தூக்கி மாட்டுக்கு போகிறது, அடுப்பில் போகிறதுலாம் பண்ணக்கூடாது. இன்னும் இதே கதை வந்து இதில் பார்க்கணும். கோரக்கநாதர், மச்சேந்திரர் கோரக்கநாதர் வரும்போது அவர் என்ன செய்கிறார், குழந்தையே இல்லையன்றார், பகுதி பிக்ஷாந்தேகின்றார் மச்சேந்திரர். அவன் வந்து அரிசி போடுறான், இந்த 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 பூதியை தெரிச்சுக்கமா உனக்கு குழந்தை பிறக்குன்றார். அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்கிறவன், ஐயோ இந்த மாதிரி மந்திரவாதியாட்டம் வந்திருக்கான் போலக்கவன், அவன் பின்னாடியே ஊற்றின்னு போடுவான். அடுப்பில் கொண்டு போட்டான் சாம்பாரை. அந்த சாம்பார் 10 வருஷம் கழிச்சு வர அந்த குழந்தை எங்கம்மான்னு கேட்குறாரு. எந்த குழந்தைன்றான்? உனக்கு விபூதி கொடுத்தேனே குழந்தை பிறந்துட்டுமேன்றார். இல்லை நான் விபூதியை நான் தெரிச்சிக்கலன்றா. அடிப்பா இப்படி பண்ணிட்டு இல்லையேன்னு சொல்லிட்டு எங்கே கொட்டினேன்றார். அந்த குப்பை மேலே சாணி மேலே கொட்டினேன்றார். அந்த அடுப்பு இதெல்லாம் வந்து அங்கே பின்னாடி போயாச்சு. அப்போ கோரக்கான்னு கூப்பிட்றாரு. கோவினால் இந்த பசு மூத்திரம் அந்த சாணி இருக்கு இல்லையா, பசுஞ்சாணி, அதனால் ரட்சணம் பண்ணப்பட்டதுமே கொடுப்பது. அந்த சாணியெல்லாம் கலந்துன்னு குழந்தை வருது, 12 வயசு குழந்தை. அதான் கோரக்கர். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பிரசாதங்கள் வாங்கியிருந்தா டப்பாவில் வச்சு விபூதியோ குங்குமோ கொடுத்தா தனியாக கோவிலே வருது பிரசாதத்தை வச்சு அது குப்பத்தொட்டில் போடாங்க. அது தெரிஞ்சு எடுக்கலாம், தெய்வமாக எடுக்கலாம். நத்திங் ராங் இன் தட். ஸோ வி கேன் ஸ்டோர் இட். அதே மாதிரி ப்ரௌன் கலர் குங்குமம் இந்த சிவப்பு கலர் குங்குமம் மிக்ஸ்அப் பண்ணக்கூடாது. ஒன்று தான் அந்த கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தேன், விபூதி போது வச்சுருந்தேன், யூ கேன் யூஸ் இட். தயவு செய்து பிரசாதங்களை தூக்கி போடாதுங்க சொல்லி இந்த பதிவை 4வது நாள் கதையை நான் முடிக்கிறேன்.